ஓம் கிளீம் ஜெயமங்கலா காளி. நீலினி டிவி நேயர்களுக்கு காளியின் பெயரால் வணக்கம், வாழ்த்து. பத்ரகாளி. பத்ரகாளி என்பவள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம். காளியின் உருவம், அவர்களுடைய தோற்றம், இவை அனைத்தும் நமக்கு மிகுந்த ஒரு பயத்தையும் ஒரு மரியாதையும் கொடுக்கும். காளினா ஒரு மனசுல ஒரு பயம், ஒரு மரியாதை நிச்சயமாக தோன்றணும். அவருடைய தோற்றம் அப்படி. ஆனால் பத்ரகாளி அப்படி என்று சொன்னால் அவள் மிகுந்த ஒரு கனிவான குணம் கொண்டவள். அவளின் உடையில் அணிகின்ற கபால மாலை, அதற்கு ஒரு தத்துவம் உண்டு. தெய்வ வழிபாடில் மிகுந்த இரக்கமான குணம் கொண்ட, குழந்தை மனம் கொண்ட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காளி தான். காளியுடைய தோற்றம் பயங்கரம், விகாரம், ருத்ரம், உக்ரம் அப்படின்னு பல தோற்றத்தில் அவங்க காணப்பட்டாலும் இருப்பதிலே குழந்தை குணம் கொண்ட ஒரு தெய்வம் அப்படின்னா அவங்க காளி தான். பத்ரகாளி அப்படின்னா மங்களம் புரிந்தவள், மங்களம் பொருந்தியவள் அப்படின்னு பேர். பத்ர அப்படின்னா மங்களம், காளி அப்படின்னா மங்களம் பொருந்தியவள் அப்படின்னு பெயர். இப்போ இந்த ஒரு வார்த்தை போதும் இல்லையா? பத்ரகாளி என்பவள் மங்களம் பொருந்தியவள். அது மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தினுடைய தேவதை. இதெல்லாம் அவருடைய குணம். காளி அப்படி என்றால் பயபக்தி, நியாயம் என்றும் பொருள். நியாயம், இந்த நியாய தர்மத்திற்கு உட்பட்டவள் இந்த காளி. பத்ரகாளி, நீலி, கபாலி, கௌமாரி, மங்களா, இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். அவருடைய திருநாமத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஆனால் நான் உணர்ந்த வரையில் அன்னை காளி என்பவள் மங்களத்தினுடைய மொத்த உருவத்தினுடைய அடையாளம், அதிர்ஷ்டத்தினுடைய பரம்பொருள். ஆனால் இவள்கிட்ட ஒண்ணு வேணும், நியாயம். நியாயம் என்பது ஒரு வார்த்தை இந்த காளியிடம் வேண்டும். தர்மம் இருக்கணும். செய்யக்கூடிய ஒரு காரியத்திலையும் தர்மம் சரியா இருக்கணும். தீய சக்திகளையும் தீயவர்களையும் அழித்து நல்லவர்களையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடியவள் இந்த பத்ரகாளி. ஆனா அந்த கபால மாலைன்னு சொல்றாங்க. அதாவது காமம், குரோதம், விரோதம் இப்படின்னு பல குணாதிசயங்களை சொல்லுவாங்க. அது போல துஷ்ட எண்ணங்கள் கொண்டவர்களை, துஷ்ட எண்ணங்கள் உடையவர்களை, துஷ்டவாதிகளை வதம் செய்து அதை கபாலமாக மாலையாக தரித்தவள். அதுக்குதான் கபால காளி அப்படின்னு சொல்றோம். இந்த காளி அன்னையை பொறுத்த வரைக்கும் நியாயம் தர்மத்திற்கு உட்பட்டவள். யாராலையும் எனக்கு தீர்வு கிடைக்கல, என்னை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயம் எனக்கு தவறா இருக்குது,
மனிதர்கள் தவறாக இருக்கிறார்கள், சுத்தி இருக்கிறவங்க தவறாக இருக்கிறார்கள், எங்க போனாலும் எனக்கு நியாயம் கிடைக்கல, நேர்மை நீதி கிடைக்கல, என்னை துன்புறுத்துறாங்க, என்னை சோதிக்கிறாங்க, பலவித துஷ்ட சக்திகளை கொடுக்குறாங்க, ஆள் பலம், மக்கள் பலம், பண பலம் அப்படின்ற பேர்ல என்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நிராயுதபாணியாக யாரெல்லாம் உதவுவதற்கு ஆள் இல்லையோ அவர்கள் சரணாகதி அடைய வேண்டிய ஒரே தெய்வம் பத்ரகாளி. அவள் அனைத்திற்கும் தீர்வாகவும் நியாயவாதிகளையும் நல்லவர்களையும் காத்து அருள் புரிவது அவருடைய வேலை. கேட்டதை கொடுக்கக்கூடியவள். எப்படின்னா நல்ல ஒரு பூந்தோட்டம் இருக்கு அப்படின்னா கண்டவங்க போய் கை வச்சிருவாங்கல்ல இல்லையா? ரோஜா மலர்ல கூட எப்படி ரோஜா மலர் எவ்வளோ அழகா இருக்கோ அதே போல அதுல முள்ளு இருக்கும். ஏன் சொல்லுவாங்கன்னா டக்குனு போய் இந்த அழகை யாரும் பறிச்சிடக்கூடாது. எங்கெல்லாம் அழகும் அற்புதமும் நிறைஞ்சிருக்கும் அங்க ஆபத்தும் தோற்றமும் அதிகமா நம்மளை பயம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிதான் காளி. அன்னை பத்ரகாளியை பொறுத்த வரைக்கும் கேட்ட உடனே கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அம்மா அப்படின்னு கல்லீர் மல்க அவளை நம்ம சரணாகதி அடைந்த மாத்திரத்தில் இந்த பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்துல நம்மள்கிட்ட நெஞ்சில நியாயம், நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும். நியாயவாதிகளுக்கு எப்பொழுதும் அன்னை அமுத சுரபியாக விளங்கக்கூடியவர். ஆனா நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும். கெட்டதுக்கு அன்னை துணை வர மாட்டார், கெட்டவர்களுக்கு அன்னை துணை வர மாட்டார். நல்லவர்களுக்கு, யாரும் இல்லை என்று வருத்தப்படுவர்களுக்கு, என்னை காப்பாற்ற நாதி இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, எப்பேற்பட்ட சிவனையும் காலில் மிதித்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை கொண்டவள் அன்னை பராசக்தி. அவளை ஆத்ம ரீதியாக நாம் சரணாகதி அடையும் பொழுது நமக்கு அத்துணை துன்பங்களும் விலகும், அத்துணை கஷ்டங்களும் விலகும், எப்பேற்பட்ட தீய சக்திகளும் தெரித்து ஓடும். எப்பேற்பட்ட சக்தியாக இருக்கும், மந்திர சக்தியா இருக்கட்டும், எந்திர சக்தியா இருக்கட்டும், பண சக்தியாக இருக்கட்டும், பதவி சக்தியாக இருக்கட்டும், படை சக்தியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சக்தியும் அன்னையின் முள் தெரித்து ஓடும். அவளை வழிபாடு செய்யும் பொழுது, அவளை சரணாகதி அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலை நிச்சயம் மாறும். எல்லா குளங்களையும் சுத்தியாச்சு, எல்லா கோயிலையும் செய்யாச்சு, செய்ய வேண்டிய பரிகாரம் செஞ்சாச்சு, செய்ய வேண்டிய பூஜை செஞ்சாச்சு, பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? அன்னையை ஒரு வாட்டி நீங்க கை தொழுது பாருங்க. பராசக்தி, அன்னையை காளி மாதா, கௌமாரி அப்படின்னு ஒரு வாட்டி உங்க மனசை அவங்கள்ட்ட கொடுங்க. உங்க துன்பம் எல்லாம் பறந்து ஓடும். நிச்சயம் அனுபவம் உண்டு. சரிங்களா? அதாவது பராசக்தி, பத்ரகாளி அப்படி என்பது எல்லாம் கருணையின் தோற்றம், அதிர்ஷ்டத்தின் அடையாளம் சொல்லிடப்படும். அதுதான் பத்திரம்னா மங்களம். அது வார்த்தை பத்ரகாளி அப்படின்னா மங்களமான காளி அப்படி சொல்லும். இந்த காயத்துல ஜெயந்தி மங்களா காளி அப்படி சொல்லும். ஜெயந்தி மங்களா காளி, வெற்றியை கொடுக்கக்கூடியவளே, மங்களகரமான திகழக்கூடியவளே, மகா காளிக்க கபாலினி, மகா காளி கபாலினி, அற்புதமான தெய்வம். உங்கள் வாழ்வில் மாற்றம், மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றது ஒரு நிராயுத பாணியாக நின்று எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. என்னை சுற்றி அத்தனையும் தவறாக நடக்கிறது, என்னை சுற்றி அத்தனையும் சூழ்ச்சி, வஞ்சனை, போராமை இப்படி நடக்குது. ஒன்றும் பண்ண முடியல. அவங்க பணம் படைச்சவங்க, பொருள் படைச்சவங்க, அதிகாரம் படைச்சவங்க, ஆனால் என்னால ஒன்றும் பண்ண முடியல. யார்கிட்ட போறது, வழி தெரியல அப்படின்னு
மனசுல எண்ணம் கஷ்டம் இருக்கா? அன்னை காளியை சரணாகதி அடையுங்கள். ஜெயமங்களா காளியை வணங்குங்கள், ஜெயந்தியை வணங்குங்கள். நிச்சயமான ஒரு பலன் நீங்க கண் முன்னாடி பார்க்கலாம். பத்திரகாளி என்பவள் மொழியில் சொல்றேன்னா, இந்த வார்த்தை உருவம் தோற்றம் அதை கண்டு நிறைய பேர் காளி வழிபாடுன்னு ஐயோ அப்படியா அப்படியா. காளி வழிபாட்டில் ஒருத்தவங்க மட்டும்தான் பயப்படணும். உண்மைக்கு மாறாக செயல்படக்கூடியவர்கள் காளியை பார்த்து அஞ்சணும். அங்க இடம் இல்லை இவள்கிட்ட. நியாயம் தவறியவர்களுக்கு, தர்மம் தவறியவர்களுக்கு இவளிடத்தில் இடம் இல்லை. தர்மத்தோடும் நியாயத்தோடும் யாரோ இல்லை என்ற மன கஷ்டத்தோட அவள் நீங்க சரணாகதி அடைந்தால் அவளை விட மாமருந்து இல்லை. அன்னையின் அருள் எப்பொழுதும் நியாயத்திற்கும் நல்லவர்களையும் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. அன்னை காளியை போற்றுவோம், ஜெயமங்களா காளியை போற்றுவோம், அதர்வன காளியை போற்றுவோம். ஜெய் காளி, ஜெயமங்களா காளி. Like and subscribe.